சொல்லுங்க, என்கிட்ட என்ன பேசணும்? நீங்க டிவில பேசின விஷயத்த பத்தி எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும். உதய பெருமாளை கல்யாணம் பண்ணதா சொன்னீங்கல்ல, அது எப்ப நடந்தது? கரெக்டா ஒன்னும் தெரியல. தோராயமா ஒரு 30 வருஷம் இருக்கும். இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? 45 ஆகுது. ஓ, அப்ப 15 வயசுலயே உங்களுக்கு அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அது எனக்கு பிறந்த நாள்லாம் சரியா தெரியாது. என் வயசு தோராயமா ஒரு 45 இருக்குன்னு சொன்னேன். அதை விட அதிகமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எங்க கல்யாணம் ஆச்சு? கோவில்லையா இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா? அது கோயில்லயும் இல்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயும் இல்ல, வீட்லயே தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போ உங்க மேரேஜா ரெஜிஸ்டர் பண்ணலையா? யார் சொன்னது? அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில வீட்லயே அவர் கையால நான் தாலி கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் போய் எங்க மேரேஜ் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். உங்களுக்கு அப்பா அம்மா குழந்தைங்கன்னு யாராச்சும் இருக்காங்களா? சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறமா குழந்தை பெத்துக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருந்தோம். அவர்தான் பொறுமையா அவர் வீட்ல விஷயத்த சொல்லி என்ன அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கலான்னு சொன்னாரு. ஆனா அவரு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை ஏமாத்துவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அவர்கிட்ட என்ன இப்படி ஏமாத்துனீங்கன்னு கேட்க வேண்டியதானே? நான் தான் டிவிலயே சொல்லியிருந்தேனே. நான் அவர்கிட்ட பல தடவை நியாயம் கேட்க போயிருந்தேன். அவர் என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு. அவர்கிட்ட பணபலம் ஆள் பலம் இருக்கு. நான் ஒரு அனாதை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதான் எனக்கு விதிச்சது அவ்வளவுதான்னு நான் விட்டுட்டேன். ஆனா என்ன ஏமாத்துறது போதாதுன்னு இப்ப ஜனங்களையும் ஏமாத்துறதுக்காக அரசியல இறங்கிருக்காரு. இத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு துணிச்சல அவரை பத்தி டிவில நான் சொல்லிட்டேன். சரி, நீங்க சொல்றதால மட்டும் எப்படி எல்லாமே உண்மைன்னு நம்ப முடியும்? ப்ரூஃப் இருந்தா தானே இங்க எல்லாமே செல்லும். உங்ககிட்ட அப்படி ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. இருங்க, இதை எடுத்துட்டு வரேன்.